அவர் ஒருவரே அற்புதம் செய்கிறவர். சில காரியத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதலை ரொம்ப எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமேன், தேங்க்யூ ஜீசஸ். ஆதியாகமத்தில் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாய் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது லோத்து, இந்த தேசம் உனக்கு முன்னாடி இருக்கு. நாம் 10வது வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இவங்க 2 பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒருத்தர் லோத்து, இன்னொருத்தர் ஆபிரகாம். இந்த லோத்துவை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. ஆனா ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது தன் கண்களை ஏறிட்டு மேல நோக்கி பார்த்து. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை மேல நோக்கி பார்க்கிறாரு. இன்னொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எதை நோக்கி பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா பூமியை நோக்கி பார்த்துருச்சு. இவங்க 2 பேர்ல ஆபிரகாமை கர்த்தர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக பண்ணினார். ஆசீர்வாதத்தை மட்டும் மண்ணை நோக்கி உலகத்தை நோக்கி பார்த்த லோத்து, வேதம் சொல்லுகிறது தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை இழந்து அவருடைய வாழ்க்கையை தனித்தவனாய் மாறினார். அப்போ இன்றைக்கு இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஏறெடுத்தல்ல, தேவனை ஏறிட்டு பார்க்கணும். தேவனை ஏறிட்டு பார்க்கணும், மேல பார்க்கணும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படியே முகத்தை மேல உயர்த்தி, உடைய கைகளை மேல உயர்த்தி, இப்ப இருக்கிற தேவை ரொம்ப பெருசுதான், இப்ப இருக்கிற சூழ்நிலை ரொம்ப பெருசுதான். ஆனா நான் என்னுடைய கண்களை ஏறெடுத்தல்ல, ஏறிட்டு மேல உன்னதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி, மனிதனை அல்ல, இந்த பூமியே அல்ல, ஆண்டவரே என்னுடைய சொந்தங்களை அல்ல, உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தது உம்முடைய முகத்தை. கர்த்தாவே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். சொல்லுங்க, உம்மையே சத்தமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே.
எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனையோ மிகுந்து ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டே. பாடு, தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமா. கைகளை மேல தட்டி கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரி. சொல்லுவோம், அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. இப்ப கைய மேல தட்டி கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்வார். சொல்லு, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையுள்ளவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. கைகளை மேல தட்டி கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. எஸ் எஸ், என் தலையை நிமிர பண்ணுகிறவர், என் தலையை நிமிர பண்ணுகிறவர். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய். ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து கேடகம் நீரே, விசுவாசத்தோடு செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. சொல்லிக்கொண்டே எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள். திரும்ப திரும்ப நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே அப்பா, எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க. நீங்க பார்த்து கொள்வீங்க. ஓ இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கைகள் அப்படி மேல உயர்த்தி, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். நம்முடைய கண்களை கீழே அல்ல, நம்முடைய கண்களை எப்பொழுதும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு நேராய், தேவனுக்கு நேராய் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை உருவாக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு விலையேற பெற்ற ஒரு மனிதனாய், ஒரு மகளாய் ஆண்டவர் நம்மை கிருபையாய் உருவாக்க போகிறார். ஆமென். சகல பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் தாங்கக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்க போகிறார்.